உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 7ஆம் தேதி ஆளும் அரசு கண்டிடாத அளவுக்கான ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு ஒன்று நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் நடத்தப்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க. ஸோ மாபெரும் ஒரு கூட்டம் வரப்போகிறது அப்படிங்கிறதுமே மறுக்க இயலாது. சென்னையில் உள்ள எக்மோரில் இருக்கின்ற ராஜரத்தினம் திடலை தான் வந்து இதற்கு தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அந்த திடலை நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திடலை இந்த அளவுக்கு வந்து மாபெரும் ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கான சீமான் அவர்கள் தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பலாம். ஸோ கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சி மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 31 கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த இடத்துல மாபெரும் ஒரு நிகழ்வு ஒன்று நடத்த இருக்கிறார்கள். ஸோ இதில் உறுதியாக நம்மளுடைய உறவுகள் நாம் தமிழ் கட்சி சொந்தங்கள் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த காணொலியே. புதிய தமிழகம் கட்சி சார்பாக இந்த நிகழ்வு அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற மாதிரி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் அதை செய்கிறார். ஸோ அனைத்து கட்சி நபர்களுமே இதில் வந்து பங்கு பெறுவதாக இதற்கு முன்பே ஒரு தீர்மானம் அப்படிங்கிறதுமே கொடுத்து விட்டார்கள். ஆனால் சாட்டை துறைமுருகன் அவர்கள் கூட அந்த காணொலி இங்கே கவனிச்சிருக்க கூடும். குறிப்பாக வேல்முருகன் போன்ற நபர்கள் எல்லாம் அதில் இருந்தார்கள், திருமாரஞ்சி போன்ற நபர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது கவனிக்கக்கூடும். ஸோ எண்ணற்ற நாம் தமிழ் கட்சி போன்ற எண்ணற்ற இயக்கங்களும் கட்சிகளும் இதில் வந்து பங்கு பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ கன்னடர்கள் தாங்கள் வந்து தங்களுடைய கட்சி கொடியை இறக்கிவிட்டு தங்களுடைய மாநில கொடியை தூக்கி பிடித்து ஒட்டுமொத்த நபர்களுமே வந்து ஒரு குடையின் கீழ் வந்து நின்று போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். அவர்களுக்கான உரிமை காவிரி அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசுகிறார்கள். ஸோ அப்படி இருக்கின்ற சூழல் தமிழ்நாட்டு கட்சிகளும் தங்கள் முன் வந்து தாங்களெல்லாம் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும். ஸோ இது போன்ற இடத்துல கூட டிவிகேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், இதை புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அதிமுக சார்பில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த நிகழ்வில் வந்து பங்கு பெற்றார்கள். ஸோ இது அனைத்திற்குமே ஒரு தீர்மானம் வந்து முடிவு செய்யப்பட்டு வருகின்ற 7ஆம் தேதி இந்த கூட்டம் அப்படிங்க நடக்க போகிறது. நான் சீமான் அவர்களுமே வந்து ஒரு காணொலி பதிவு செய்து அனைவரையும் வந்து ஒரு அழைப்புகள் அப்படிங்குமே கொடுத்திருக்கிறாரு. நான் ஒரு முறை வாசிச்சுமே காமிச்சிடுறேன். அதை அறிவிப்பாகவே வந்து விட்டிருக்கிறாரு. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழ்நாட்டிற்கான உரிய நீர் பங்கீட்டை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழகத்தின் உரிமைகளை நிலையாட்டாமல் மெத்தன போக்குடன் செயல்படும் மாநில ஒன்றிய அரசுகளை கண்டித்தும் புதிய தமிழகம் கட்சி சார்பாக அதன் நிறுவன தலைவர் மருத்துவர் க கிருஷ்ணசாமி அவர்கள் ஒருங்கிணைத்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் நாம் தமிழ் கட்சி உள்ளிட்ட 31 அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளும் பங்கேற்று ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் வருகின்ற ஆடி 22ஆம் நாள் 7/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 2:30 மணி அளவில் சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு திடலில் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் தலைமையில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி ஒருங்கிணைப்பில் காவிரி நதிநீர் உரிமை மீட்க அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தலைமையில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம். கண்டன உரை செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணியுள்ளார்கள். மேலும் ஒரு முறை நாள் வாசிச்சிடறேன் பாருங்க. நாள் ஆடி 22 வெள்ளிக்கிழமை 7/8/2026 மாலை 2:30 மணி முதல் மாலை 7 மணி வரை சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு திடல். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில, மண்டல, மாவட்ட, தொகுதி உட்பட்ட கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழ் உறவுகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தலைமை அலுவலக செய்தி குறிப்பு அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணியுள்ளார்கள் அவர்களே. ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்ட இந்த இடத்தில் வந்து நம்மளுடைய பங்குகளும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்துக்கள் உறவுகளை அனைவரும் பங்கு பெறுவோம். இதை குறித்து நான் உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காலத்தில் சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.